அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி, சமூக ஆர்வலர். நானும் ஒரு பெண். நான் இங்க வாழ தகுதியானவளா இல்லையான்ற கேள்வி என் மனசுல தோன்ற அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெண்கள் நான் இன்னைக்கு இருக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்விக்குரிய நம்ம முன்னாடி வைக்கிற அளவுக்கு சம்பவங்கள் தினம் தினம் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை திறந்தாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி, தினம் தினம் பல கொடுமைகள், பல தொந்தரவுகள் பெண்களுக்கு பப்ளிக்லயும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள கூட நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பெண் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அது ஒரு 80 வயது கிழவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமையில நம்மளை வச்சிருக்காங்கன்றது ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம். இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது? தொடர்ந்து இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அரசு இதுவரை என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? நாங்க ஃப்ரீயா பஸ் தரோம், நாங்க 1000 ரூபாய் தரோம், நாங்க மகளிருக்காக நலத்திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு பேசுற அரசு முக்கியமா அப்ப என்ன இது ஃப்ரீயா தரோம்னுட்டு அதை ஃப்ரீயா வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்களா? கொஞ்சமாவது மனசாட்சியோட நம்ம யோசிக்கணும். மக்களே, திரும்ப சொல்றேன், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்கு இது ஃப்ரீயா? அவ்வளோ கேவலமான நிலைமையிலயா ஒரு பெண் என்பவள் இந்த தமிழ்நாட்டுல அவ்வளோ நிலைமை மோசமான நிலைமையிலயா நடத்துற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நமக்கு எதுவும் ஃப்ரீ தேவையில்லை, நம்ம தன்மானத்தோட வாழணுன்றதுதான் முக்கியம். அதை இந்த அரசு எப்படி கையாள போகுது, அதை நமக்கு எப்படி மீட்டு தரப்போகுது அப்படின்றதுதான் மிக முக்கியமான இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமையில ஒரு கல்லூரி ஐஐடி, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐஐடின்றது ஒரு கனவு. ஒரு இளைஞனா இருக்கட்டும், இல்ல ஒரு இளைஞா இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய கனவு. அது உள்ள போகணும், நான் படிச்சு அதுல பெரிய ஆள் ஆகணும்ன்றது. அந்த ஐஐடி என்ற அந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே என்ன அப்படி ஒரு படிச்சு ஒரு மேல வரணும்ன்ற ஆசையோட வந்த ஒரு பெண்ணுக்கு சர்வசாதாரணமாக ஒரு சாதாரண அந்த என்ன சொல்றதுன்னா, அவங்களுக்கு படிப்பறிவு கூட கிடையாது, ஒரு ஏபிசிடி கூட தெரியாது. அவங்களுக்கு அவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது அப்படின்றதுதான் கேள்வி. நம்ம பெண்களை நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 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 வளர்க்குறோம். அப்ப இனிமேல் பெண்களை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, யாரும் ஸ்கூலுக்கு கூட அனுப்பாதீங்க, முன்ன மாதிரியே முக்காடு போட்டு மூளையில உட்கார வச்சுட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கும் என்ன குழந்தை பெற்றுக்கிற எந்திரமாவும் ஆக்கிடலாமா? இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. மக்களாகிய நீங்கள் தான் இதுக்கு நிறைய நிறுவனங்கள் என்ன சொல்றது, ஆணையங்கள் அமைக்கிறாங்க, அதை கேளுங்க, இதை கேளுங்க, விசாரிங்க, இதை பண்ணுங்க, முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு நிறைய என்ஜிஓஸ் இருக்கு, சமூக ஆர்வலர்கள் போராடுறாங்க. முடிவு எங்க? விடியல் அரசு, விடியல் அரசு. பெண்களுக்கு என்னைக்கு விடியும்னு சொல்லுமா இந்த அரசு? இதுதான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பா அரசு கொடுத்தே ஆகணும். இதுல பாரபட்சம் இல்லாம பெண்களின் பாதுகாப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை நான் நாளைக்கு ரோட்ல போனோம்னா என்னை யாரும் சீண்டல் பண்ணக்கூடாது, ஒரு பார்வை பார்ப்பது கூட தவறு என்பது புரிந்து கொண்டு பெண்களை மதிப்பதற்கு, ஈவன் அமைச்சர்கள் பேசும்போது கூட பாருங்க, பெண்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அமைச்சர்களே அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், ஐஐடில யாரோ ஒரு இதுல கேன்டீன்ல வேலை செய்யற ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அப்ப அவனுக்கு என்ன தோணும், அமைச்சரே இப்படிதான்டா பண்றான், நான் பண்ணா என்ன? அப்ப அதை தான் நம்ம ரோல் மாடலா இங்க கொண்டு காமிக்கிறோமா? அதுக்குதான் இந்த அரசு ரொம்ப மும்முரமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா அப்படின்றதுதான் கேள்வியா வருது மறுபடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? பெண்கள் தான் அடங்கி போனோம், பெண்கள் வீட்டிலே இருந்தணுன்றது தீர்வா? பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுகின்ற இந்த அரசு பெண்களை நிறைய அமைச்சர்கள் பெண்கள் அமைச்சர்களா இருக்காங்க, என்ன அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் முன் யாரும் குரல் எழுப்புவதில்லை, குரல் கொடுக்கறதும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க? இதை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை அரசு எடுக்க போகிறது என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. நாம் வெளியில் சுதந்திரமாக செல்ல முடியும்
என்பது என்னோட கருத்து. ஸோ இதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இப்போ மறுபடி ஒரு கொல்கத்தால ஒரு வன்முறை நடந்திருக்கு, பாலியல் வன்முறை. இந்த கேஸ்ல அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல. ஒரு பெண் முதலமைச்சர் இருக்கிற அந்த மாநிலத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இன்மை அப்படின்றது கேள்விக்குறி. அப்படின்னும் போது இதை விட கொடுமை என்னன்னா, அங்க இருக்க ஒரு அமைச்சர் பேசுறாரு, அந்த பெண் அந்த நேரத்தில் அங்கு சென்றது தவறு. அவள் அவ்வாறு போகும்போது யாரிடமாவது சொல்லிவிட்டு செல்ல வேண்டும், இல்லை யாரையாவது அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் உங்களை சொன்னா நீங்க போகாம இருப்பீங்களா? புரியல எனக்கு. கல்லூரிக்குள்ள போறதுக்கு பெண் வந்து அந்த நேரத்துல செல்லக்கூடாது, இந்த நேரத்துல செல்லக்கூடாது, அவள் சென்றது தவறு என்று கூறுவதற்கு இவங்கெல்லாம் எதுக்கு அமைச்சரா இருக்கிறாங்க? அதை சொல்றதுக்கு இவங்க பதவியில இருக்கவே வேணாம், தயவு செஞ்சு எல்லாருமே நாட்டை விட்டே போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான நிலைமைய உருவாக்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கு எதிராக. இதை வந்து யாருமே தட்டி கேட்க முன் வரல அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம நாட்டை விட்டு அப்ப போக வேண்டியதா அப்படின்ற கேள்விதான் எழுது. ஸோ தமிழ்நாடு அப்படின்றத விட்டுட்டு மொத்த எல்லா மாநிலங்களுமே பெண்கள் அப்படின்றத வந்து ஒரு என்ன கவர்ச்சி பொருளா பார்க்காம அவங்கள ஒரு மனுஷங்களா மதிக்க கத்துக்கோங்க அப்படின்றத நான் ஆணித்தரமா இங்க பதிவிட வேணும். அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமான விஷயம் இதுல ஒண்ணு, அந்த தவறு செய்யறவங்க போதையில இருப்பாங்க. நிறைய கேஸ் போட்டாச்சு, நிறைய வழக்குகள் இருக்கு. இந்த போதையை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்காங்கன்றது தெரியல. செய்யறவங்களே கட்சிக்காரங்க தான் அப்படின்ற தகவல் தான் வருது. நான் நிறைய இடத்துல நான் வந்து கேள்விப்படுற விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பொய் எதுவுமே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம் நடக்கிறதுக்கு இதுதான் வந்து காரணமா இருக்கு அப்படின்னும் போது அதை தடுக்க என்ன நடவடிக்கை அரசு எடுக்கிறது? சும்மா பேருக்கு நானும் வந்து பேசலாம், பேனர் போட்டு ஒரு வீடியோ சொல்லலாம், யாரும் போதைக்கு அடிமையாவாதீங்க, நான் அப்பா சொல்றேன், நான் அம்மா சொல்றேன். சரியா? பெத்த அம்மா அப்பா சொன்னாவே கேட்க மாட்டேன்றாங்க பசங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி தவிர்க்கிறது, அதை அவங்க கைக்கு போகாம தடுக்கிறது தான் அதுக்கான நடவடிக்கைன்றதை விட்டுட்டு நம்ம ஆளாளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட்டை இங்க போட்டுட்டு நானே கொண்டு போய் அதை அவங்க கிட்ட சேர்த்துடுறேன். அப்ப அதனால என்ன லாபம்? அப்ப என்ன, இது வந்து வெறும் ஸ்டிக்கர் அடிக்கிற வேலை தானே? நான் வந்து கொடுத்துட்டேன், நான் பேட்டி, நான் வந்து வீடியோ போட்டுட்டேன், நான் வந்து பேனர் வச்சுட்டேன், அங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. டிராஃபிக் ரூல்ஸ் மாதிரி தான் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு, யார் ஃபாலோ பண்றா? அந்த மாதிரி இதை வந்து பிரேக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு மிகுந்த கட்டுப்பாடு தேவை. நம்மளுடைய சட்டத்திட்டங்களை இன்னும் அதிகமா தீவிரமா மாற்றங்கள் கொண்டு வந்து அதை தடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சிந்தியுங்கள் மக்களே. நன்றி.